Hey guys, welcome back to my another new vlog. இந்த அவள் தச்சு போலாமா? எங்கேப்பா செடியோட பிடிட்டு வந்துடுது? மழை பெய்யலன்னா இந்த இடத்துல செடி செத்துருக்காது. சரி விடு. இது நல்லா உடச்சுனான்னு தெரில. எதுக்கும் ஒரு எட்டு பார்க்குறியா? ஒடிக்கிறது ஒடி நல்லா ஒடிக்கிறது என்ன பார்க்குற போய் ஒரு எலக்ட்ரிக்கா எடுத்துட்டியா? மஞ்சள்லாம் வந்து மண்ணலை, அதாவது மஞ்சள் விவசாயம் பண்ணுறதுக்கு முன்னாடி மஞ்சளுக்கு வந்து அந்த பூச்சியில் வந்து மஞ்சள் அரிக்காமல் இருக்கிறதுக்காக மஞ்சள் வந்து மருந்தில் போட்டு எடுத்து வைப்பாங்க. ஆக்சுவலாக அந்த ப்ராசஸ் தான் வந்து நானும் சித்தப்பாவும் காலையில் பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு டெய்லி ஒரு டெய்லி ஒரு 4 மூட்டை, அதாவது இன்றைக்கி வந்து எல்லாம் முடிச்சிடான்ட்டு இன்றைக்கி மட்டும் ஒரு 10 மூட்டை எடுத்து அப்படியே வச்சு மருந்தில் நினச்சி எடுத்து வச்சிட்டோம். ஆக்சுவலாக அதுதான் வந்து நீங்கள் அந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்த்துருப்பீங்க. அதை தான் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த நாங்கள் மூட்டையை தூக்கி வைக்கிறது. பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து மருந்து கலக்கி அந்த மஞ்சள் வந்து மருந்துக்குள்ளே போட்டு நம்ம வந்து அது தனியாக எடுத்து வச்சிடணும். எடுத்து கிட்டத்தட்ட ஒரு ஊன்றதுக்கு முன்னாடி ஒரு 10 நாள் வரைக்கும் அந்த மருந்து வந்து நம்ம கலக்கி வச்சிடணும். அதை சித்தப்பா போயிட்டார். இன்னும் வந்து நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் ஒரு 2 கூடை அதை அள்ளி அந்த சைடு படுதா அதை கொட்டிட்டு போட்டு மூடிட்டோமா, நிழலில் போட்டு இந்த கரும்பு ஜோலில் போட்டு மூடிட்டோமா நம்ம கிளம்பிட வேண்டியதான். அவ்வளோதான் வேலை இன்றைக்கி முடியுது. சரி, இப்போ எதுக்கு இது தனியாக பறிக்கிட்டு இது தனியாக பறிக்கிட்டுக்கிறா? இத்தனியா வீட்டுக்கு எல்லாம் வேக வச்சு இது பண்ணிக்கலாமா? அவங்க அன்றைக்கி மில்லில் பார்த்ததா இட்லிக்கு அரிசி எடுத்து போன அன்றைக்கி பார்த்தேன். மஞ்சள் அரைக்கிறாங்க அங்கேயும். ஒரு குண்டால் கொட்டி வச்சுட்டு நமக்கு ஆகாது வருஷத்துக்கு அரைச்சி. அன்றைக்கி என்ன சாரப்பாம்பதில் பூந்துச்சுன்னா எத்த சோடுக்கும் இந்த பைப் படுத்திருக்குமா? சரி சாமி, அத்தா சோடு பாம்பா? பாம்பை சார் பாம்பனா கடிக்காது. பொறிக்க முடியாது அதெல்லாம். இன்னும் கொஞ்சம் தான் பொறுக்கு. நானும் மருந்தில் கதை எடுத்து போட்டு வீட்டுக்கு போகணும். இப்போ கொட்டின மஞ்சள் வந்து ஊறுற வரைக்கும், அதாவது ஒரு 2 நிமிஷம் மருந்து வந்து ஊறட்டும். அது வரைக்கும் நான் போய் இந்த கரும்பு ஜாவையெல்லாம் எடுத்து வந்து நிழல் மஞ்சளை சைடு அந்த சைடு வச்சா தான் வெயிலோட தாக்கம் கொஞ்சம் மஞ்சள் கம்மியாக இருக்கும். சரி, அந்த வேலையை பார்ப்பேன். மஞ்சள் ஊறுற வரைக்கும் பார்ப்போம். எடுத்து வச்சாச்சு. இப்போ நான் மஞ்சள் அள்ளி கொட்டிட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். சொல்லு கோசி, எப்படி இருந்துச்சு? என்னது பட்டறைவா? என்ன பட்டறைவா? தறி மேனுஃபேக்சரிங் இங்கே தறி மேனுஃபேக்சரிங் யூனிட் போனாங்களாம். சரி, சர்டிஃபிகேட்டு அது நாளைக்கு அது ஓனர் கையெழுத்து போடணும். அது என் ஃப்ரெண்டு வாங்கி
கௌசி இன்டர்ன்ஷிப் போனதை பற்றி ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறாம்மா பாருமா. எதுக்கு ஏ என்ன சிண்டர்லா மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிற? இங்கே பாரு மண்டையில் பூவை பாரு பிரியா பாரு. பிரி போனேன் எனக்கா? தம்பி தான் கொண்டு போய் காட்டில் விட்டுட்டோம். எப்போ விட்டீங்க? நேத்தா? எப்பயோ விட்டுட்டோம். பிரி போனேன் எனக்கா? ஆ அக்கா அக்கா ஏ எனக்கெல்லாம் தர மாட்டியா? பெரிய தனியா அதை கொடுத்துட்டே பயந்துட்டுங்கிறா. அதெல்லாம் நாய் பிடிச்சிட்டு போயிடுச்சு. சரி பாருங்க எனக்கு பால் கொண்டு போட ஆட்டாச்சு. இது பூனை என்ன பண்ணுவீங்க? இப்போ உங்கள் வீட்டில் ஆல்ரெடி 3 பூனை இருக்குதா? 2 உனக்கு ஒரு பூனை பிரியாவுக்கு ஒரு பூனையா? ஒரு பூனை இருக்கும். அப்புறம் அப்புறம் ஏ உனக்கு ஒரு பூனை பிரியாவுக்கு ஒரு பூனையா? இப்படி தண்ணி எங்க பிரியா பூனை நிறைய பூனை இப்படி தானே கொண்டு விட்டாங்க 2 பேரும் பிடிச்சிட்டு. ஆ எங்க போனையா? அது இது மாதிரி வெள்ளை கலரும் இந்த கலரும் கலந்து வரும். பெரிய பூனை பிடிச்சிக்கிற பாணியை பேர் முயல் குட்டி பிடிக்கிற மாதிரி பிடிச்சிட்டு போகிறேன். கவுசி இன்டர்ன்ஷிப் போனதை பற்றி சொல்கிறாளாம்மா கேட்டா? இன்டர்ன்ஷிப் போனதை பற்றி சொல்லு கவுசி. அம்மா கேட்குது இல்லை? அம்மா கேட்குதா இல்லையா? ஆ போனீங்க கடைக்கு போனீங்க பிரியாணி தின்னீங்க வந்துட்டீங்க. ஏ செத்து போயிரும் பிரி பிரி கம்முட்டு பிரிப்பா அவன் பிரி பிரி அவன் சொன்னா கேளு. ஏ பிரி ஏ போதனியா தனியா 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 போதனியா போய் போய் பிரியாட்ட பூனை வாங்க பண்ண பாவம் தனியா. அம்மா மத்தியானம் சுட்ட தோசை இப்போ தின்ட்டுக்குது. மறுபடியும் மாடுப்புறம் வந்து முட்டிருந்தா புடிடா. டேய் மாட்டை போடுறானா இப்போ குறுத்து எடுக்கிற குறுத்து எடுத்து என்ன பண்ணுற? குறுத்து எடுத்து என்ன பண்ணுற? ஏய் இவத்தக்கற மாட்டை ஒன்றா பிடிக்க முடியாதாரா? சரி இப்போ எதுக்குறா குறுத்து எடுத்துக்கிட்டீரா? போர் அடிக்குதா? பூனை குட்டியான கத்திக்கிட்டே இருக்குது. கௌசி இந்த கத்திட்டு இருக்கிற பூனை குட்டி எடுத்துட்டு வந்தது கௌசி சாட்சி ஏ கௌசி இந்த கத்திட்டு இருக்கிற பூனை குட்டி எடுத்து வந்தது ஆ பிசு ஏன் கத்துற? ஆ எங்கேருந்து வாங்கிட்டு வந்தீங்க? ஜோப்பில் போட்டு செத்து போயிரு கம்முட்டு கௌசி. இங்கே மௌலி பாரு மௌலிக்கு ஏ கம்முட்டு டேரு இங்கே பாரு கௌசி பாரு கௌசி கௌசி கம்முன்னு வேலையை பாரு கௌசி பூனை எடுத்து வெளியே விட கௌசி செத்து போயிருங்க கௌசி. காலேஜ் கொண்டு போ மியா மேன்னு கத்திட்டே இருக்குமா கௌசி மௌலி சொன்ன மாதிரி காலேஜ் கொண்டு போ. எப்படி இருக்கும் செம்மையாக இருக்கும்ல? ஆ அதுக்குள்ளே பெருசாக வருமா? மௌலி படிக்கிறேன்ட்ட ஜாலியாக சுற்றி இருக்கிறான். நீ தான் இல்லை போன மேய்க்கிறதுக்கு செமையான ஆள் மௌலி. கமௌலி மாடு ஆடு எல்லாமே எல்லாத்துலேயும் பிஎஸ்சி டெக்னிக் முடிச்சிருக்கு. கொடு பூனை கொடு. டே என்னடா உனக்கு போய் அட்டை ஓட்ட போட்டா போடா. டே போட முடியும் கம்னு
அந்த மாட்டுக்குனாச்சும் கூட திங்க பூனையை பிடிச்சிட்டு போங்க. பாம்புடா இந்த வரந்தாத்தா வச்சு அட்டடையில் விட்டுட்டா. ஜி பார்த்து பிடிச்சிட்டு வாங்க, ஆட்டோக்கு இது வரும். அந்த காட்டில் ஆயா முள்ளு வெட்டுச்சா அதை காட்டில் தூக்கி போட்டு நெருப்பு வைக்கிறதுக்கு நாளைக்கு தான் போகணும். நாளைக்கு இன்னும் கடலக்கொட்டை போட்டு வெட்டி போய் இன்னும் எடுத்து விட்றோம். இப்போ கலவட்டை போடுற இப்போ இன்னும் 1 மாதம் மேலே ஆகுமே. இன்னும் ஓரம் வெட்டி சரி வா போனால் இருட்டே கட்டி சின்ன இருக்கிறா. இங்கே தண்ணி பாய மாட்டேங்குதா? அங்கே வாய்க்கால்ட்டு நானும் மறுபடியும் பிடிங்கி விட்றோம். அது அப்பயும் முளைஞ்சிட்டே தான் வருது. பார்த்தா அங்கேன்னா காரு கம்பி வேல் போட்டாங்களா? அதான் அங்கே நீ மேலே ஏறி பார்த்தினா தான் உனக்கு தெரியும். அங்கே பொணமே காட்டுக்கு வந்தாண்ட இந்த கம்பி வேக போடுறோம். இங்கேருந்து பார்த்தா அப்படி தான் தெரியுது, வெள்ளை வெள்ளையா. இங்கே இல்லை, அந்த ஊருக்காரங்க. போகலாம் வா, பில்லு அள்ளிட்டா போகலாம். நான் கூட எடுத்துகிட்டு வந்து அள்ளிட்டு போகலாம் வா. இங்கேருந்து அள்ளிட்டு ஒரு கூட பிரி அள்ளிட்டு கொண்டு போகிறேன். இங்கே எங்கேப்பா போடுறேன்? இப்போ பில்லு அள்ளி வச்சுட்டு எடுத்துகிட்டு போகிறேன், நான் எடுத்துகிட்டு போட்டா? இங்கே போட்டு அதை வீட்டு எடுத்துகிட்டு போகலையா? இங்கேயே போடுறேன். அந்த சைடு மாடி தீனு கட்ட வர தைக்கவா? சரி நான் பில்லை பார்த்து எழுதிட்டேன். தாத்தா சூரியனே மறைஞ்சு போச்சு தாத்தா. வாத்தா போகலாம் தாத்தா. போகலாம் தாத்தா. அது வரைக்கும் அடுத்துட்டு நான் கூட நம்பி வச்சேன். என் கூட அப்படி நான் தூக்கிட்டு போட்டோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டெய்லி தரவோட தண்ணி ஊற்றிட்டு இருக்கிறேன். என்ன காரணம்னா தாத்தா அப்பா வந்து பை எடுத்துகிட்டு வர சொல்லு. நான் இங்கே பை வச்சிருக்கிறேன் தாத்தா. பைய நான் கொண்டு வச்சுட்டு அப்புறம் மட்டும் சாப்பாடு போட்டுறதுக்கு கப்பு இருக்கா தாத்தா? சொல்லு. சரி நான் போயிட்டேன். கைஸ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா முன்ன சொல்லிட்டு இருந்தல, அதான் தலைக்கு தண்ணி ஊற்றுற, டெய்லியும் தலைக்கு தண்ணி ஊற்றிட்டு இருக்குன்ட்டு. என்ன காரணம், இப்போ பருத்தி காட்டில் வந்து தினமும் களை வெட்டுவாங்க எங்கள் வீட்டில். அந்த பில்லெல்லாம் அள்ளி கொட்டும்போது மண் வந்து தலையில் கொட்டிடும். மண் அடிக்கடி தலையில் கொட்டினால அடிக்கடி தலை கழுவிட்டு அப்படியே எண்ணெய் தைக்காதே கிட்டத்தட்ட 1 வாரம் 2 வாரமாக அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கிறேன். பார்த்தா இன்றைக்கும் வந்து மண் கொட்டாமல் கொண்டு போகணும்னு பார்க்குறேன். பார்க்கலாம், போய் வீட்டில் தலையில் கை வச்சு பார்த்தா தான் தெரியும். ஆனால் இன்றைக்கி தலையில் கை வைக்கல, இந்த தலையில் கூட வைக்கல. எனிவே வீட்டுக்கு போயிட்டு நம்ம அப்புறமா இது பண்ணிக்குவோம். மஞ்சள்லாம் வந்து அதாவது ஊன்றதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதாவது மருந்தில் போட்டு கலக்கி அதை வச்சா தான் பூச்சி அரிக்காமல் இருக்குன்ட்டு காலையில் அந்த ப்ராசஸ்லாம் பண்ணி முடிச்சாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1 வீக்காக ஸ்டார்ட் பண்ணி இப்போ தான் இன்றைக்கி தான் வந்து, அதாவது நேற்று தான் வந்து முடித்தோம். அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா சாயந்தரம் அப்போ தாத்தா வந்து பில்லுலாம் அறுத்து மாட்டுக்கு அது வந்து தண்ணி வந்து பில்லில் மோதிக்கிட்டு தண்ணி ஸ்பீடாக வராது. நம்ம எவ்வளோ தான் மோட்டர் ஸ்பீடாக வச்சாலும் தண்ணி வந்து பில்லில் தேங்கி நிற்கும். அதனால் காட்டுக்கு வந்து சீக்கிரமாக நம்ம கட்டிட்டு நம்ம ரெஸ்ட் எடுக்க முடியாது. ஸோ அதனால் தாத்தா பில்லுலாம் வாய்க்கால் பில்லுலாம் அரிச்சு ஒரு கூடை அரிச்சு போய் மாட்டுக்கு போகிறான்னு சொன்னார். சரி ஈவினிங் அந்த வேலையெல்லாம் வந்து பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் பாப்பா வேறு வந்து இது இன்டர்ன்ஷிப்லாம் பண்ணியிருந்தாங்க போல். எனிவே கைஸ் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்களா? மறக்காமல் வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.